தோழி தம்பி, நீ வந்து தமிழ்நாட்டுக்கே காவேரி வந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம்னு நினைக்கிறேன். அதை இந்த ஜென்மத்திலே புதுப்பிச்சுக்கலாமா சார்? ஊத்தாம எப்படி புதுப்பிக்கிறது? ஊத்து. ஏன் சார், உங்க பொண்ணோட எதிர்காலம்? தண்ணி விடு. எப்படியாவது உங்க குடும்பத்துல கலந்துக்கணும் சார். நல்லா கலக்க. ஏன் சார், உங்களுக்கு பேரம்பத்தி மேல ஆசை இல்லையா? ஓஎஸ், எப்ப சார் பந்தக்கால்? சொந்தக்கார நிக்கிற வரைக்கும் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுறியா? அப்பா அப்பா, நான் தான் அப்பா. இதுல என்ன குழப்பம்? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, எழுதுங்க. சந்தர்ப்பவாதி, உன் சுயநலத்துக்காக அவரை கெடுக்கிறியே. விஜய், நீங்க வாங்கப்பா. சார், உங்க பொண்ணு என்ன வார்த்தை சொல்லிட்டா தெரியுமா? என்ன சார்? நான் இது வரைக்கும் குடிச்சது இல்ல, ஆனா நீ என்ன குடிக்க வச்சுட்ட. நான் திருந்திட்டேன் விஜி. உன்னோட வாழணும், உனக்காக வாழணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனா என் மேல நீ சந்தேகப்படுற. என்ன இப்படி எல்லாம் திட்டக்கூடாது விஜய். நீ என்ன ரொம்ப கேவலப்படுத்திய விஜய். விஜய், நீ என்ன நம்பல, நான் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிட வேண்டியதா இருக்கும். விஜய் விஜய், நான் திருந்திட்டேன்னு உனக்கு எப்படி புரிய வைக்க? சரிதான் போடி. அந்த கான்ட்ராக்ட் நமக்கு வந்திருக்கணும். அவங்கள நம்ம கிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? சார் வந்தாங்க சார், ஃபேக்டரி கூட பார்க்கல. அந்த ராஜா என்ன பண்ணான்னு தெரியல சார். கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போய் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு உடனே பார்ப்பாங்க சார். ஆமா சார். சார், நம்ம எதிரி முட்டாளா இருந்தா ஏமாத்திடலாம், புத்திசாலியா இருந்தா சமாளிச்சிடலாம். ஆனா அவன் எப்ப புத்திசாலியா இருக்கான், எப்ப முட்டாளா இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல சார். எது எப்படியோ நீ அவனை விரட்டணும். आजा रे आजरा, लहरा है आजरा. ஐயோ, நம்ம ராஜா வண்டி மாதிரி இருக்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா, என்னாச்சு? ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு தான் கார் நிறுத்தினேன். ஏன், எதுக்கு? இங்க பாருங்க. எந்த மடைய ஆணியை போட்டு வச்சிருக்கான்? அந்த மடையை நான் தான். நீ என்னப்பா அப்பப்ப ஏதாவது பண்ணிட்டு இருக்க? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், பழைக்கிற வழிதான். சரி, जा जा रे जा जरा, आजा रे आ जरा.
குரல் மாதிரி இருக்கேன். சார் அவங்க அடிக்க வந்தது உங்களை தான் சார். சார் உங்களால தான் அவங்க கொட்டத்தை அறுக்க முடியும். நீங்க பேசாம ஜானியை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. என்னன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்றது? என்ன அடிக்க வந்தாங்க சேர்மன் சார், அவங்களை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்றத? யோ, எதுக்கு சாட்சி வேணும்யா? நம்ம ஃபேக்டரியோட ரகசியங்கள்லாம் வெளியே சொல்றானே, அதுக்கும் சாட்சி வேணும். ஐயோ, நம்ம ஃபேக்டரியில இருந்து பல பொருட்கள் திருட்டு போகுது. அதுவும் ஜானியோட குரூப் வேலை தான். அத காரணமா வச்சு அவங்களை டிஸ்மிஸ் பண்ணலாம். அது ஆமா, ஃபேக்டரியில சாமான்லாம் காணாம போச்சுன்னு சொன்னியே, அதுக்கு செக்யூரிட்டி யாரு? அந்த செக்யூரிட்டி பசங்க இந்த ஜானியோட கையாளுங்க தான். அப்போ செக்யூரிட்டில இருந்து அவனுக்கு அடியில இருக்கிற அத்தனை பேரையும் மாத்திர வேண்டியதுதான். கரெக்ட். நல்ல காவல்காரனா போடணும். ராஜா 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 மாதிரி இருக்கான். பணத்தை எடுத்து வை, இல்ல மிதிச்சிருவேன். ராஜா என்னப்பா காரு சூட்டு கோட்டு ஒரே அமக்கலப்படுத்துற? திருடியா? அடிச்ச நபர் திருடங்கிற விஷயத்தையே மறந்துட்டேன். இப்ப நான் யாரு தெரியுமா? யாரு? அசோக் லேலன், ஜெனரல் மேனேஜர். என்னது, லைலான் கம்பெனிக்கு மேனேஜரா? இதான்ப்பா இந்தியாவுல யாருக்கு எந்த பொறுப்பு கொடுக்கறதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. ஏய், இந்த கிண்டல்லாம் வேணாம். உன்னை பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. எங்க ஃபேக்டரியில செக்யூரிட்டி ஆபீசர் போஸ்ட் காலியா இருக்கு. அதுல நீ சேர்ந்துற. என்னது, செக்யூரிட்டி ஆபீசரா? ஆமா. இந்த ஜெயில் வார்டன் மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு கையில குச்சியை வச்சுட்டு நிக்க சொல்றியா? முடியாதுப்பா. எப்ப நல்ல சம்பளம் கொடுப்பாங்க? ஐயோ முடியாதுப்பா. முடியாது 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 முடியாதுப்பா. முடியாது முடியாது. இந்த உலகமே தரகா இருந்தாலும் சரி, இந்த ஜப்பான் யூனிஃபார்ம் போட மாட்டான். இவர்தான் உங்க புது செக்யூரிட்டி ஆபீசர். இவரை அறிமுகப்படுத்துறேன். இவர் பேர் குமரேசன். இவர் மாரிமுத்து. ஸ்டடி. இவர் ராஜு. இவர் ஆனந்தராஜ். அவர் பேர். எப்படி? எப்பா ஜெயில எல்லாருக்கும் வணக்கம் போட்டு இங்க இவங்க நமக்கு வணக்கம் போடுறத பாக்குறப்ப கிளிப்பா இருக்குப்பா. கையிடுறா. நான் உனக்கு பாஸ் தெரியும்ல? எஸ் பாஸ். காலையில இருந்து சவாரி கிடைக்கலையே. சரி, ஒரு பேஷண்டாவது வருதான்னு பாப்போம். லேடியா இருந்தா ரொம்ப பெட்டர். என்னம்மா இது, வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்களை பார்த்தா நோயாளி மாதிரி தெரியல. உங்களுக்கு என்னம்மா வியாதி? இந்த சிரிப்பு தான் எனக்கு வியாதி டாக்டர். எங்கேயும் வெளியில போக முடியல. சொந்தக்காரங்க சாவுக்கு போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தான் எப்படியாவது குணப்படுத்தணும். இது ஒரு வியாதி இல்லம்மா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு விதமான மூஞ்சி சுளுக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த மருந்துமே கிடையாது. எல்லாம் போக போக சரியாயிடும். பட் ஒன் திங், இது சரியாகிற வரைக்கும் நீங்க எந்த சாக வீட்டுக்கும் போக கூடாது. ஓகே? நான் வரேன் டாக்டர். இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? ஆட்டோ வருமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? நீங்க முதல்ல ஏறுங்க வாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஐயோ, நான் வாங்க மாட்டேங்க. சரி, நாளை காலையில இதே டைமுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? நிச்சயமாங்க, சத்தியமா நான் வரேன். நீங்க போங்க. ஏங்க, டிஃபன் காஃபி எல்லாம் நாளைக்கு வந்து சாப்பிடுறேங்க. See you. டாடா, பை பை. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் ரகு கேட்டான்னு சொல்லுங்க. இது என்ன சின்ன வீடு, உனக்காக நான் வசந்த மாளிகையை கட்டுறேன், ஆட்டோ ஓட்டியே காட்டுறேன்.